Next, we will be moving on to the speech by Dilshani Kulendran. அடுத்ததாக உரை. எல்லை கடந்த கல்வி மலையக மாணவர்களுக்கான ஒரு புதிய வாசல். எழுத்தாணியின் பதிலை மாணவி தனது கருத்துக்களை பதிவு செய்கிறார். எல்லை கடந்த கல்வி மலையக மாணவர்களுக்கான ஒரு புதிய வாசல். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் குலேந்திரன் தில்ஷானி. நான் தரம் 11 கல்வி கற்கின்றேன். கல்வி ஒன்றுதான் உலகத்தை மாற்றக்கூடிய மிக பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை கையில் ஏந்தி எங்களுக்கு பாடம் புகட்டும் எழுத்தாணி கனடா பற்றி பேசுவதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். இலங்கையில் எழில் கொஞ்சம் மலையகத்து மாணவராகிய எங்களுக்கு பல்லாயிரம் கணக்கான மைல்களுக்கு அப்பாற்பட்ட நாடுகளில் இருக்கும் ஆசிரியர்களுடன் தொடர்புபட்டு கல்வியை சிறப்பான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. கடல் தாண்டி இருக்கும் ஆசிரியர்கள் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் எங்கள் வீடுகளுக்கு வந்தே பாடம் கற்பித்து தருகின்றார்கள். கனடாவிலும் வேறு நாடுகளிலும் உள்ள ஆசிரியர்கள் அவர்களது நேர வேறுபாடின்றி எங்களுக்கு அக்கறையுடனும் ஆர்வத்துடனும் மிகவும் சிறப்பாகவும் பாடங்களை கற்பித்து தருகின்றார்கள். அவர்கள் கற்பிக்கும் பாடங்கள் மிகவும் இலகுவாகவும் புரிந்து கொள்ள மிகவும் இலகுவாகவும் காணப்படுவதனால் தற்பொழுது எங்கள் மதிப்பெண்களிலும் ஒரு சிறந்த முன்னேற்றம் அடைந்துள்ளோம். அது மட்டுமல்லாது நேர முகாமைத்துவத்தினையும் சிறப்பாக கடைபிடிக்கின்றோம். அவர்கள் வெறும் பாடங்களை மட்டும் கற்பிக்காது உலகளாவிய ரீதியில் பல விடயங்களை எங்களுக்கு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். மலையகத்தில் வசதி வாய்ப்புகள் குறைந்த சூழலில் வாழும் மலையக மாணவர்களுக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த கனடா அமைப்பிற்கும் எங்களுக்கு அன்புடனும் பொறுமையுடனும் சிறப்பாக பாடங்களை கற்பித்து தரும் ஆசிரியர்களுக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு கிடைக்கும் இந்த அறிவினை பயன்படுத்தி நாங்கள் மட்டும் முன்னேறாது எங்கள் சமூகத்தையும் முன்னேறடைய செய்வோம் என்று உறுதியளிக்கின்றேன். நன்றி. தில்ஷானி, நன்றி அம்மா. மிகவும் அருமையான கருத்துக்களை எங்களுக்கு அறிய தந்திருக்கிறீர்கள். அடுத்த நிகழ்வு என்ன?